மணி என்ன? சார், இவங்க தான் நான் சொன்னவங்க. புரியுது சார். இவங்க இனிமே நம்ம கஸ்டடியில தான் இருப்பாங்க. பாதுகாப்புக்கு 2 லேடி போலீஸ் ஆஃபீஸர்ஸை மட்டும் அப்பாயிண்ட் பண்ணிருங்க. ஓகே சார். சீதா, சொல்லுங்க. நீங்க இப்போ என்னோட ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு? என்கொயரிக்காக தாங்க. கொஞ்ச நேரம் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. சரி. போங்க சீதா, போய் என்னோட ரூம்ல வெயிட் பண்ணுங்க. நான் ராம கூட்டிட்டு ரூம்க்கு வரேன். மணியண்ணா, நான் நினைச்ச மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்குது. இப்போ சீதா என்னோட ரூம்ல வெயிட் பண்றாங்க. நான் இப்போ ராம கூட்டிட்டு அங்க உள்ள போறேன். ஓகே சார். அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பா என்ன நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி அம்மாவை பாத்துக்க சொல்றது? யாரை பாத்துக்க சொல்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு இப்பதான் ஹார்ட் ஆபரேஷன் வர முடிஞ்சிருக்கு. அதிர்ச்சியான தகவல்லாம் கேட்டா ரொம்ப நொந்து போயிடுவாங்க. இப்போ நான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஆயிடும். ஹலோ மிஸ்டர் ராம். சொல்லுங்க. கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்களை விசாரிக்கணும். நான் என்ன தப்பு பண்ண என்ன விசாரிக்கிறதுக்கு? உங்க மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க வீடு எங்க இருக்கு, நீங்க எந்த ஊரு, எங்க பிறந்தீங்க வளர்ந்தீங்க, இது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்ல எழுதணும். அதுக்காக தான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். வாங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்களா? வீட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் இங்க லாக்அப் குள்ள வச்சிருக்கேனா? வெளியே மட்டும் நியூஸ் பரவிச்சு உங்களால வெளியவே போக முடியாது. உள்ள ஸ்டேஷனுக்குள்ள வந்து இன்ஸ்பெக்டரே அடிச்சிருக்கீங்க. இல்ல, அட்லீஸ்ட் ஒரு போன் அதை கொடுக்க முடியுமா? எங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லல. எங்க அம்மா கண்டிப்பா என்ன தேடுவாங்க. அவங்க ஹார்ட் பேஷண்ட்டும் கூட. அவங்களால ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ். சரி, தரேன். ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வெளியே வாங்க. வாங்க ராம். சாரி ராம், உங்களை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாம் கொஞ்சம் நேரம் தான். சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க ராம், என் கூட வாங்க. உங்க சீதா மகாலட்சுமிய உங்களுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வந்து அவங்கள பாருங்க. வாங்க போலாம். ராம், உள்ள போங்க. இல்ல, போன் கொடுத்தீங்கன்னா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அதான். அதெல்லாம் பாத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. என்ன இவரு சீதாவை பார்த்தாரா இல்லையா? ஒரு ரியாக்ஷனும் காமிக்கல. சத்தம் போட்டு கத்தி அழுவாருன்னா பார்த்தேன். அமைதியாவே நிக்கிறாரு. என்னவா இருக்கும்? சீதா ஒருவேளை இங்க இல்லையோ? வெரி ஸ்மார்ட். என்ன அம்மா யோசிச்சிருக்காங்க? ஆமா, இவங்க எப்படி ராம பார்த்தாங்க? ராம்க்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இப்போ ராம்க்கு எப்படி நம்ம தெரியப்படுத்துறது இவங்க தான் சீதா மகாலட்சுமின்னு? இவங்க குரலும் இவங்க கண்ணும் மட்டும்தானே இவருக்கு தெரியும். சார், இவர் என்ன கூப்பிடுறாரு? கண்டுபிடிச்சிருப்பாரோ? சார் சார் ப்ளீஸ் சார், ஃபோன் மட்டும் கொடுங்க. எங்க அம்மா கிட்ட நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிடுறேன். ப்ளீஸ் சார். சுத்தம் கண்டுபிடிக்கலையா? 7 வருஷம் கழிச்சு உங்களை நான் பார்க்குறேன் ராம். ஆனா நீங்க என்ன இந்த நிலைமையில பார்க்க கூடாது. நீங்க என்ன பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கண்ணாடி போட்டிருக்கேன். ஆதித்யா என்னோட ஸ்டேஷனுக்கு உங்களை கஸ்டடிக்கு எடுத்துக்க போறேன்னு சொன்னப்பவே எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சு. எப்படி இருக்கீங்க ராம்? 7 வருஷம் கழிச்சு உங்களை இப்ப பாப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அதுக்கு ஆதித்யாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ராம் ராம், உங்களோட சீதா உங்க பக்கத்துல தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஐயோ, எனக்கு மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. எப்படி இவரை பார்த்து வைக்கிறது? சார் சார், ஃபோன் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். இதுக்கு மேலேயும் எங்க அம்மாவை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு சார். அவங்க ஹார்ட் பேஷண்ட். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தேவையே இல்லாம என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. எங்க அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராம், நீங்க பயப்பட வேண்டாம். உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணோன்னே ஜனனி கிட்ட ஃபோன் பண்ணி உங்க அம்மா கிட்ட பேச சொல்லிட்டேன். நீங்க வெளியே போயிருக்கிறதா சொல்லியிருக்கேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட், அதனால நீங்க அவர் கூட இருக்கிறதாகவும் உங்க போன்ல சார்ஜ் இல்லாததுனால பேச முடியாததாகவும் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரே ஒரு வாட்டி எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு. நான் பேசிட்டா எங்க அம்மா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் சார். சரி, ஓகே. உங்க போன்ல இருந்து பண்ணாதீங்க. என் போன் வெளியே தான் இருக்கு, அதுல பேசுங்க. ஓகே சார், நான் பேசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டு
வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ம், சரிங்க சார். டேய், வாங்க 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 மேடம். ஐயோ, பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. எங்க மேடம் போனீங்க? என்னடா நக்கலா? இல்ல மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் கூட ஒய்ஃபா வேலைக்கு சேர்ந்தீங்க. ரொம்ப நாளா உங்களை பார்க்கவே முடியலையே. ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. எது வைஃபா வேலைக்கு சேர்ந்தனா? டேய் சாம்பிராணி மண்டையா, என்னடா பேசுற? ஆமா, நான் ஒரு வாரமா வேலைக்காக வெளியே போயிருந்தேன். நீ இப்ப எங்க போயிட்டு வர? அட அதை ஏன்டா கேக்குற? நீ இந்த ஒரு வாரம் வெளியே போனதுல என்னென்னமோ நடந்துருச்சு. என்னென்னமோ நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? கைலம்மாக்கு கல்யாணமே ஆயிருக்குடா. என்னடி சொல்ற? கைலம்மாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? யாரு கூட? ஐயோ டேய் மூதேவி, கைலம்மாக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலடா. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்ணெல்லாம் இருக்குடா. ஆ, இது என்னடி புது ஷாக்கு? அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இரு இரு, கொஞ்சம் என்ன அமைதிப்படுத்திக்கிறேன். சரி, மேல சொல்லு. அதான்டா, கைலம்மாக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி சீதா மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. என்ன என்ன பேரு சொன்ன? சீதா மகாலட்சுமி. வாவ், நைஸ் நேம். அவங்க எங்க இருக்காங்கன்னு நீ கேட்கலையே. என்னடி, இங்க ஏதோ வந்திருக்காங்களா? நம்ம வீட்லயா இருக்காங்க? அப்பனா இரு, நான் போய் குளிச்சுட்டு நல்ல பெர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு வரேன். ஐயா ராசா, நில்லுப்பா. எங்க இருக்காங்கன்னு முழுசா கேட்டுட்டு போ. சொல்லி தொலைடி. பேர்லயே மகாலட்சுமி இருக்குன்னா அப்ப ஆள் எப்படி இருக்கும்? பார்த்தே ஆகணும். சொல்லு, எங்க இருக்காங்க? கொலை பண்ணிட்டு ஜெயில்ல இருக்காங்க. என்னடி சொல்ற? கொலையா? ஆமாண்டா சாம்பிராணி மண்டையா, அவங்க உனக்கு அக்கா வரணும்டா. அவங்கள கூட விட்டு வைக்க மாட்டல. அக்காவா? ஏ, என்னடி நீ பிளட் ரிலேஷன் சப்ஜெக்ட்ல இவ்ளோ வீக்கா இருக்க? இங்க பாரு, நான் உனக்கு சொல்லி தரேன். கையலம்மா உனக்கு யாரு? சுடரம்மாவோட அம்மா. அப்போ உனக்கு என்ன வரணும்? பாட்டி வரணும். பாட்டியா? பைத்தியக்காரி. கையலம்மா யாரு? சுடரம்மாவோட அம்மா தானே? டே தவளவாயா, கையலம்மா சுடரம்மாவோட அக்காடா எருமை. ஓ, கையலம்மா சுடரம்மாவோட அம்மான்னு சொல்லிட்டேனோ? சரி சரி, விடு. இப்ப சொல்லு, கையலம்மா சுடரம்மாவோட அக்கா. அப்போ உனக்கு என்ன வரணும்? பெரியம்மா வரணும். கரெக்ட். கையலம்மா உனக்கு பெரியம்மா. இப்போ சீதா மகாலட்சுமி யாரு? கையலம்மாவோட தங்கச்சி. அப்போ சீதா மகாலட்சுமி உனக்கு என்ன வரணும்? டேய் முக்காலி முக்கா, என்னையும் குழப்பிடுவான் போல. சீதா மகாலட்சுமி எப்படிடா கைலம்மாக்கு தங்கச்சி வரணும்? அது அவங்க பொண்ணுடா. ஐயோ, மறுபடியும் தப்பா சொல்லிட்டேனோ? சாரி சாரி சாரி. இங்க பாரு, இப்போ கையலம்மா உனக்கு பெரியம்மா. சீதா மகாலட்சுமி யாரு? கையலம்மாவோட பொண்ணு. உன்னோட பெரியம்மா பொண்ணு. அப்போ உனக்கு என்ன வரணும்? சித்தி தானே வரணும். என்ன இவன் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான்? ஒன்னும் சரியில்லையே. ஆளும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. என்னாச்சு இவனுக்கு? அப்போ உனக்கு சித்தினா எனக்கு என்ன வரணும்? அத்தை பொண்ணு தானே வரணும். செத்த பொண்ணு வரணும். வாழ குத்துனு வச்சுக்கோ, பல்லெல்லாம் ஒண்ணு கூட இல்லாம எல்லாம் கலண்டுக்கும். பாத்தியா, நான் பிளட் ரிலேஷன்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு? அதான் உனக்கு பொறாம. இந்திரன் தம்பி. ஈஸ்வரி அக்கா, காஃபி போட்டிங்களா? போட்டேன் தம்பி, இந்தாங்க. அப்புறம் உங்க போன் ரொம்ப நேரமா கீழே அடிச்சுக்கிட்டே இருந்தது, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க தம்பி. அக்கா போனை கொடுங்க. காஃபியையும் என்கிட்டே கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். சரி பாப்பா. புருஷன் மேல எவ்வளவு பாசமா இருக்க. இந்தா பாப்பா, நீயே கொடு. இந்த மூஞ்சி மேல பாசமும் இல்ல வேஷமும் இல்ல. இப்ப கண்டுபிடிக்கேண்டி என்ன நடந்துச்சுன்னு. மச்சான், எப்படா வீட்டுக்கு பத்திரமா போயிட்டியா? இல்ல எப்போதும் யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் நீ சரக்கு அடிப்ப. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் ஓவராவே உனக்கு போயிடுச்சு. அதான் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டியான்னு கேட்க கூப்பிட்டேன் மச்சான். மச்சி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. நான் பத்திரமா வீட்டுக்கு வந்து எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை. நீ வீட்டுக்கு போயிட்டியா? ஹோ, சாருக்கு அந்த பழக்கம்லாம் வேற இருக்கா? மவனே செத்தடா இன்னைக்கு. அதனாலதான் கையலம்மா எனக்கு பாட்டி, சீதா மகாலட்சுமி எனக்கு சித்தின்னு சொல்லிட்டு இருந்தியா? என் பொண்டாட்டிக்கு தெரியாம சூப்பரா சமாளிச்சிட்டேன் மச்சி. அம்மா, உங்க வீட்டுல என்னாச்சு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மச்சி. எத்தனை நாள் இது மாதிரி சமாளிச்சிருப்பேன். இன்னைக்கும் அதே மாதிரியே சமாளிச்சிட்டேன். மூதேவி, ஸ்பீக்கர்ல பேசிக்கிட்டு இருக்கிறது கூட தெரியாம சமாளிச்சுட்டேன்னு வேற சமாளிக்கிற. சரி மச்சான், போனை வைக்கிறேன். என் பொண்டாட்டி தான் கையில போனை வச்சு ஸ்பீக்கர்ல போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு உண்மை எதுவும் தெரிஞ்சிட போகுது. நான் அப்புறம் பேசுறேன். சரி மச்சான், ஓகே பாய். ஏன்டி சொல்ல முறைச்சுக்கிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டு வந்தோமா, டயர்டில் ரூம் எடுத்து நைட்டு தங்கிட்டோம். அதான் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டியான்னு கேட்க கால் பண்ணுறான். ஸ்பீக்கர்ல தானே போட்டிருந்த, கேட்டேன். சரிடி. காஃபியை குடிடி, ஆறிட போகுது. நான் காஃபியே கேட்கலையே. ஆமால, நான் தானே காஃபி கேட்டிருந்தேன். சரி குடு, குடிக்கிறேன். டேய் இந்திரன், எனக்கு ஒரு டவுட்டுடா. என்ன டவுட்டா இருந்தாலும் கேளு. உன் புருஷன் இந்த ஜிப்பு வாயன் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்றேன்.
ம் இருக்கட்டும் இருக்கட்டும். இல்லை இந்திரன், நம்ம வீட்டு பக்கத்து வீடு இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் டெய்லியும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து வீட்டில் அவங்க ஒய்ஃப்கே தெரியாமல் போய் படுத்து தூங்கிடுவாராம். அப்புறம் காலையில் குடிச்சதெல்லாம் தெளிஞ்சிருமா, நார்மலாக இருப்பாராம். அவங்க ஒய்ஃப் அதை ஒரு நாள் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலாக குடிச்சிருக்கிறவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என்கிட்ட ஒரு டவுட்டு கேட்டாங்க. அது நான் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது, ஏன்னா என் புருஷனுக்கும் சரி இங்கே எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கும் குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆ சூப்பர் செல்லக்குட்டி, கரெக்டாக தான் சொல்லியிருக்க. நம்மள பார்த்தா என்ன அப்படியா தெரியுது? அதான். இல்லை, இப்போ என்ன டவுட்டு கேட்க வந்தேன்னா, ஒரு மனுஷன் இப்போ குடிச்சிருக்கானா குடிக்கலையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப கேட்ட பத்தியா, இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அதாவது ஒரு மனுஷன் குடிச்சிருந்தானா அவன் கண்ணுக்கு 2 பொருள் இருக்கிற இடத்துல 4 பொருளா தெரியும். ஆமா, என் கையில எத்தனை கப் இருக்கு? உன் கையில 2 கப் இருக்கு. அடியே, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி. எப்படியும் நீ இந்த கேள்வியை கேட்பனும் எனக்கு தெரியும். ஈஸ்வரி அக்கா வரும்போது உனக்கு ஒரு கப்ல காஃபி, எனக்கு ஒரு கப்ல காஃபி போட்டுட்டு வந்து 2 கப்பை தான் கொடுத்தாங்க. நான் 4ன்னு சொல்லுவேன்னு தானே எதிர்பார்த்த. நான் சரக்கு அடிச்சாலும் சும்மா ஸ்ட்ராங்கா இருப்பேன்டி. என்னையவே கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறியா? என்னடி பொண்டாட்டி, நான் குடிச்சிருக்கேன்னு நினைச்சு என்னையவே சந்தேகப்படுறியா? என்னையெல்லாம் யாராலையும் அசைக்க முடியாது. ஏன்னா உன் மேல வச்சிருக்கிற காதல என் மனசுக்குள்ள ஆழமா பதுக்கி வச்சிருக்கேன்டி. டே தவளவாயா, என்ன சொன்ன? என்னை ஆழமா உன் மனசுக்குள்ள பதுக்கி வச்சிருக்கியா? உன்னையெல்லாம் ஆழமா குழி தோண்டி புதைக்க போறேன்டா. ஏண்டா அரபோத நாயே, குடிச்சது மட்டும் இல்லாம குடிக்காத மாதிரி வந்து இங்க வீட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே மலரமா சொல்றாங்க, போய் அந்த இந்திரன் எரும மாட என்னன்னு கவனிமா. ஆவி கூட ஆன்லைன் கிளாஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்கான், எனக்கு ஏதோ சரியா படலன்னு அப்பவே நினைச்சேன்டா. ஏய், பிச்சு போடுவேன் பிச்சு. என்னங்கடி ஆவி கூட ஆன்லைன் கிளாஸ் நடத்துறேன், பேய் கூட பிசிக்ஸ் கிளாஸ் நடத்துறேன்னு போங்கடி எல்லாம். மவனே, சரக்கா குடிக்கிற, தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு வாளிய வச்சு குத்துறேன் இரு. என்னடா முனியாண்டி விலாஸ் மூக்கா, இந்த பஞ்சு போதுமா? பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்கக்கூடாது. சார், என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை வாட்டி சார் கேட்கறது? என் பொண்டாட்டி அங்க பிரெக்னெண்டா இருக்கா சார். அவளை ஒரே ஒரு வாட்டி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். எனக்கு ஒரு 15 நாள் மட்டும் லீவ் கொடுங்க. அவளை நேர்ல பார்த்தாதான் சார் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் சார். தம்பி, நீ என்னப்பா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு வாரம் கூட அவளை, அதுக்குள்ள 15 நாள் லீவ் கேட்டா நான் எப்படி தர முடியும்? எல்லாம் தெரிஞ்சுதானே ஃபாரினுக்கு வேலைக்கு வரீங்க, அப்புறம் என்ன? சார் எனக்கு புரியுது, ஆனா நான் இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன சார் பண்ணுவீங்க? இன்னும் 2 மாசத்துல என்ன பாக்குறதுக்கு இங்க வரேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தா சார். அதுக்குள்ள பிரெக்னென்ட் ஆயிட்டான். அதான் ஒரே ஒரு வாட்டி நான் போய் பார்த்துட்டு வரேன் சார். இங்க பாருப்பா, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. உன்னோட நிலைமையில நானும் இருந்திருக்கேன். நானும் தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவன் தான். இங்க வந்து உன்ன மாதிரி நிறைய விஷயத்துக்கு லீவ் கேட்டு அழுது துடிச்சிருக்கேன். அதனால உன்னோட இது எனக்கு புரியுது. ஆனா இங்க நான் மட்டும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? இது துபாய் ஓன்ட் கம்பெனி. இதுல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் உனக்கு இப்ப லீவு கொடுத்தனா மேல இருந்து அவன் என்ன ரொம்ப கேவலமா கேள்வி கேட்பான். அதுக்கெல்லாம் நான் தான் பதில் சொல்லணும். இவ்வளவு தூரம் துடிச்சு பேசுறியே, உனக்கு தெரியுமா? என் தங்கச்சி கல்யாணம், என் தங்கச்சிக்கு சீமந்தம், என் தங்கச்சி குழந்தை பிறந்தது எதையுமே நான் பாக்கலப்பா. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிய கையோட துபாய்க்கு கூட்டிட்டு வந்ததுனால இங்க குடும்பமா இருக்க முடிஞ்சது. ஆனா என் மொத்த குடும்பத்தையும் அங்க விட்டுட்டு தவிச்சுட்டு தனியா வந்தப்போ அதோட வலி என்னன்னு எனக்கு புரியும் சார். எனக்கு உங்க நிலைமையும் புரியுது. ஆனா நான் இப்ப என்ன சார் பண்ணணும்? உங்களை மாதிரி நிலைமை எனக்கு இல்ல சார். என் பொண்டாட்டி தனியால நின்று ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் சார். அவ பேங்க் வேலைக்கு போயிட்டு இருக்கா. அவளை என்னால வேலையை விட்டுட்டு என் கூட துபாய்க்கு வந்தேன்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. இப்ப சொல்லுங்க சார், என் பொண்டாட்டியோட கனவுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமா, இல்ல கனவெல்லாம் அழிச்சிட்டு என் கூட துபாய்க்கு வந்து இங்க என் கூட குடும்பம் நடத்துன்னு சொல்லணுமா சொல்லுங்க. நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குதான். ஆனா இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் சார். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இங்க பாருப்பா, உனக்கு உன் பொண்டாட்டி ரொம்ப முக்கியம். உனக்கு அவ கூட இருந்து அவளோட டெலிவரி எல்லாம் பார்க்கணும், உன் குழந்தைய கையால தூக்கணும் அப்படின்லாம் நினைச்சனா அதுக்கு நீ வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு தான் போகணும். ஆமாப்பா, நான் சொல்றது வேணா உனக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. எப்படியும் இப்ப உனக்கு கன்ஃபார்ம் ஆனா டேட்டு மார்ச் ஏப்ரல்ல தான் கொடுத்திருப்பாங்க. உனக்கு அந்த டைம்ல தான் குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் இங்க கணக்கு வழக்கு முடிக்கிற டைம். கண்டிப்பா எவனுக்குமே லீவ் கொடுக்க மாட்டானுங்க. உயிரே போனாலும் சரி லீவு தரமாட்டேன்னு தான் சொல்லுவானுங்க. அதுக்கு நீ பேசாம ரிசைன் பண்ணிட்டு ஊர்ல விவசாயம் பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட. சார்,
இவ்வளோ நேரம் உங்க மேல நான் கோவப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா முத வாட்டி நீங்க பேசுனது எனக்கு ஆறுதலா இருக்கு சார். இவ்வளோ நாளா எனக்கு ஏன் சார் இது தோணாம போயிடுச்சு? இந்த ஊர்ல என்ன சார் வேலை? எனக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்கு சார். பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்குவேனே தவிர என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை சார். நான் இப்பவே வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போறேன் சார். என்னால அவள் இல்லாம இருக்க முடியாது, அவளாலையும் நான் இல்லாம இருக்க முடியாது சார். என்ன சார் வாழ்க்கை இது? நான் இப்பவே ரிசைன் லெட்டரை எழுதிட்டு வரேன் சார். சரிப்பா தம்பி, ஓ நீ அது உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு. லெட்டர் எழுதிட்டு வா, சைன் போட்டு தரேன். செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பு. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ரோஜாமா, ரோஜாமா, மாமா உன்கிட்டயும் வர போறேன்டாமா. நீ நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சர்ப்ரைஸா தான் வருவேன். கண்டிப்பா நான் வரது உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ரோஜாமா, என் குழந்தையும் உன்னையும் பாக்குறதுக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன்டாமா. வாவ், வெரி டேலண்டட் மிஸ் சீதா மகாலட்சுமி. யூ டூ மிஸ்டர் ஆதித்யா. எதுக்கு இப்படி பண்ணீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஜெயில இருக்கிறது ஷாம்க்கு தெரியக்கூடாதுன்னு. நான் எப்போ ரிலீஸ் ஆகி வெளியே வரணும் அப்பதான் அவர் என்ன பார்க்கணும். அது வரைக்கும் அவர் என்ன பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஃபைன். ஷாம் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. நீங்க ஜெயில இருக்கிற விஷயத்த ஷாம் கிட்ட என் வாயால சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க. அப்போவே நான் யூகிச்சுட்டேன் நீங்க கண்டிப்பா டைரக்டா மூவ் பண்ண மாட்டீங்க, ஆனா இன்டைரக்டா மூவ் பண்ணுவீங்கன்னு. அண்ட் விமன் பிரிசன்ல இருக்கிற என்ன கூட்டிட்டு வந்து நார்மல் ஸ்டேஷன்ல கஸ்டடிக்கு யாராவது வைப்பாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ன்ற பவரும் உங்க அப்பா டிஜிபின்ற பவரும் யூஸ் பண்ணி என்ன அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பிளஸ் ராம ஏதோ ஒரு கேஸ்ல மாட்ட வச்சு உள்ளேயும் வச்சிருக்கீங்க. நான் இந்த ஸ்டேஷனுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே எனக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப எகிரிடுச்சு. ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தோணுச்சு. அது ராம்னு நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கப்போ ராம் கீழே குனிஞ்சு சோகமாக உட்காந்துருந்தாரு. அதான் என்னை மறைச்சிக்கிட்டு நான் வேகமாக உள்ளே வந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எப்போல்லாம் ராம் என் பக்கத்தில் இருக்காரோ அப்போல்லாம் எனக்கு கையெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு, கையெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே நினைச்சேன் ராம் இங்கதான் இருக்காருன்னு. பட் சீதா, நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ராம் எவ்வளவு பாவம்னு உங்களுக்கு தெரியுதா? அவர் இங்க வந்தது ஃபர்ஸ்ட் எதுக்கு தெரியுமா? அவரு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாருல, நீங்க காணோன்னு. அதை விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்தாரு. நான் தான் அதை யூஸ் பண்ணி அவரை ரொம்ப பேசி இரிட்டேட் பண்ணி என்ன அடிக்க வச்சேன். ஒரு ஸ்டேஷனுக்குள்ள வந்து இன்ஸ்பெக்டரை அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி தான் நான் ஜெயிலுக்குள்ள போட்டேன். இது எல்லாமே நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். ஆனா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? இதுக்கு பதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மிஸ்டர் ஆதித்யா. ராம் இப்போ என்ன பார்த்தாருன்னா இன்னும் 7 வருஷம் அவரோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், என்னால அவரோட வாழ்க்கை கெட்டு போக கூடாது. அவங்க அம்மாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அவங்கள வச்சுக்கிட்டு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப கூட அவங்க ஹார்ட் பேஷண்ட், அவங்க என்ன தேடுவாங்கன்னு சொல்லிதான் இன்ஃபார்ம் பண்றதுக்கு வெளியே போயிருக்காரு. அப்புறம் நான் இன்னும் 7 வருஷம்னு சொன்னது ரொம்ப ரொம்ப மினிமம். அதுக்கு மேல எவ்வளவு நாள் வேணாலும் ஆகலாம். ஏற்கனவே 7 வருஷம், இன்னொரு ஒரு 7 வருஷம், 14 வருஷம் என்னால ராம் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியே போனாலும் 14 வருஷம் கழிச்சு நான் வெளியே வருவேன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும் சொல்லுங்க? எனக்கு லைஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, என்னோட வாழ்க்கை ஃபுல்லா நான் ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி என்ன பண்ண முடியும்? அப்போ ராம் என்ன நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாரு, பரவாயில்லையா? சீதா, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. உங்க நிலைமையில ஈவன் நானா இருந்தா கூட இந்த ஒரு டிசிஷனை தான் எடுத்திருப்பேன். ஆனா ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் உங்க மேல தப்பு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன் சீதா, ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க, அப்புறமா மற்றதெல்லாம் யோசிக்கலாம். எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுல தான் நீங்க குறியா இருக்கீங்களே தவிர என்ன வெளியே கொண்டு வரணும்னு நீங்க யோசிக்கலையே. நீங்க வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியை பண்ணீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னோட மனசு ராமதான் தேடும். நாங்க சீக்கிரம் சேர்ந்துருவோம். நான் 2த்தையுமே சைமல்டேனியஸா பண்ணிட்டே தான் இருக்கேன் மிஸ் சீதா மகாலட்சுமி. நான் ஏதாவது உங்களை விசாரிச்சா நீங்க கண்டிப்பா கரெக்டான பதில் சொல்ல மாட்டீங்க. அதான் ஃபர்ஸ்ட் ராம் கூட உங்களை சேர்த்து வச்சுட்டு ராம் மூலியமா நிறைய டீடைல்ஸ் உங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செஞ்சு என்னையும் ராமையும் சேர்த்து வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நான் வெளியே வர வரைக்கும் நடக்காது. பார்க்கலாம் மிஸ் சீதா மகாலட்சுமி, நீங்க போடுற பிளான் கரெக்டா இருக்கா இல்ல நான் போடுற பிளான் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். நீங்க பேசுறத பார்த்தா எப்படியும் நீங்க ராம வெளியே விட போறது இல்ல. சோ என்ன கஸ்டடியில விசாரிக்கிறேன்னு சொல்லி டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ என்ன குவெஸ்சன் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ராம் முன்னாடி என்னோட பேரை யூஸ் பண்ணி என்ன கூப்பிடக்கூடாது. பிகாஸ் நீங்க முன்னாடி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க ஜெயில இருக்கிற விஷயத்த நான் ராம் கிட்ட என்னோட வாயால சொல்ல மாட்டேன்னு. ஐ ஹோப்
நீங்க என் பேரையோ இல்ல என்ன விசாரிக்கிறேன்ற பேர்ல ராம் முன்னாடி என்ன பேச சொல்லியோ சொல்ல மாட்டீங்கன்னு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என்னோட கண்ணையும் என்னோட குரலையும் தவிர அவருக்கு சீதா மகாலட்சுமினா யாருன்னே தெரியாதுன்னு. ஓகே மிஸ் சீதா மகாலட்சுமி, நீங்க இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருந்தது சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆதித்யா அருணாச்சலம். ஆனா இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது ராமோட ஃப்ரெண்ட் வெறும் ஆதித்யா அருணாச்சலம். ஒரு நண்பனா இன்னொரு நண்பனோட காதல எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களோட கஸ்டடிக்காக எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வாரம், இந்த 7 நாள்ல கண்டிப்பா உங்களையும் ராமையும் நான் சேர்த்து வைப்பேன். இன்னைக்கு டே 1, இது இப்படியே முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் 6 நாள் பாக்கி இருக்கு. அந்த 6 நாள்ல நான் உங்களையும் ராமையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். ஆல் தி வெரி பெஸ்ட் மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம். என்ன ராம், வீட்ல பேசிட்டீங்களா? பேசிட்டேன். சாயும் சூர்யாவும் அம்மா கூட தான் இருக்கிறதா சொன்னாங்க. ஆதித்யா, கொஞ்சம் தண்ணி மட்டும் தர முடியுமா? ஏ ராம், என்னாச்சு? இல்ல, நெஞ்செல்லாம் படபடன்னு வருது, கையெல்லாம் ஒரு மாதிரி துடிக்குது, அதான் கேட்டேன். எப்போல்லாம் ராம் என் பக்கத்துல இருக்காரோ அப்பெல்லாம் எனக்கு கையெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன், என்னாச்சு? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஷன்ல இருக்கனால அப்படி இருக்கா? இல்ல, என்னோட கையெல்லாம் துடிச்சு 7 வருஷம் ஆகுது. எப்போதும் என்னோட சீதா என் பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு கையெல்லாம் துடிக்கும். ஆனா இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ துடிக்குது, ஏன் தெரியல. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? ஷோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? 2 பேருக்கும் நடுவுல நின்று தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு கடவுளே. இவங்க 2 பேரையும் எப்படி சேர்த்து வைக்கிறது? ராம், நீங்க உள்ள செல்க்கு போங்க. நான் உங்களுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல, சாப்பாடெல்லாம் வேணாம், தண்ணி மட்டும் கொடுங்க போதும். சரி, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வர சொல்றேன்.